அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு டென்ஷன் ஃப்ரீ வித்தவுட் மெடிடேஷன் என்பதை பற்றி நாம் உணர்ந்ததை, அனுபவித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த உலகத்திலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு 3 வயது குழந்தையிலிருந்து ஒரு 90 வயது மனிதன் வரை எல்லோருக்கும் டென்ஷன் என்பது எந்த விதத்திலும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று தனி மனிதனிடமிருந்து வரக்கூடிய டென்ஷன், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஏற்படும் அகம் புறம் வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டென்ஷன் அல்லது ஏற்றுவிக்கப்படுகிற டென்ஷன், அல்லது புற வழியாக மனிதர்களால், அவர்கள் உறவோடு இருக்கக்கூடிய மனிதர்களால், பொருட்களால் வெளியிலிருந்து வரக்கூடிய டென்ஷன். இந்த மன அழுத்தமும் மன இறுக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கையாக போய்விட்டது. இதை போக்குவதற்காக பல நூற்றுக்கணக்கான தியான முறைகள், ஆன்மீக சடங்குகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுவது டென்ஷன் ஃப்ரீ வித்தவுட் மெடிடேஷன் ஆர் எனி ஃபார்ம், சோ கால்டு ஃபார்ம்ஸ். இதுவரை வந்துள்ள எந்த விதமான தியான முறைகளோ அல்லது மற்ற ஆன்மீக முறைகளோ இல்லாமல் அறிவியல் பூர்வமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷன் நீங்களே எடுத்துக்கொள்ளவே முடியும். வேறு யாரும் தேவையில்லை. குழந்தைகளாக இருந்தால் தனி, சாதாரண மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு முதல்ல நாம் நமக்குள்ளே இருக்க டென்ஷனை நாம் எப்படி ஏற்படுகிறது என்றால், ஒன்று எண்ணங்களினால் தான். அவ்வளோதான், வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளேருந்து எழலாம் அல்லது மற்றவர்கள் கொடுத்து எழலாம். இதுதான் ரகசியம். அந்த எண்ணுகின்ற எண்ணம் தானேவும் எழலாம், அதாவது ஹேப்பனிங் தாட்ஸாகவும் உருவாகலாம் அல்லது பிளானிங் தாட்ஸாகவும் உருவாகலாம். இன்றைக்கு பிஸ்னஸ் லெவலில் கம்ப்ளீட்டாக பிளானிங் தான். அப்புறம் இன்றைக்கு வாழ்க்கைக்குள்ளே எல்லாருக்கும் பிளானிங் தான். இன்றைக்கி வரக்கூடிய எல்லாம் அடைந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கொடுக்குறவர்கள்லாம் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு தங்களுடைய டென்ஷனால் தான் பிரிவு, முறிவு அல்லது தகராறு அல்லது வழக்குகள் அல்லது காவல்துறை, நீதிமன்றங்கள் எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அடிப்படை எண்ணங்கள் தான். இப்போ இதை நீங்கள் அடிப்படையிலிருந்து புரிஞ்சு கொள்வதற்கு நான் உணர்ந்ததை சொல்லுகின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 வகையான எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்னான்னு பார்த்துக்கிறோம். 3 வகையான உணர்வுகள் ஏற்படும். ஒன்று, எந்த எண்ணங்களினாலும் நமக்கு உணர்வுகள் ஏற்படும். உணர்வுகள் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது, நமக்கு அதுக்குள்ளே நாம் காட்டுகின்ற ஆர்வத்திலையும் ஈடுபடுகின்ற ஒரு விஷயத்திலும் அது சப்கான்சியஸ்னஸ் ஆகும். அந்த சப்கான்சியஸ்னஸ்ன்றது ஆள் உணர்வுகள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாமலே உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் கான்சியஸ்னஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு ஆதி உணர்வு என்று வச்சுருக்கோம். அதை இவங்க ஆன்மீகத்தில் ஆத்மா என்று சொல்லுகிறார்கள். இப்போ 3 உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உணர்வுகள், சப்கான்சியஸ்னஸ் ஆள் உணர்வுகள், அடுத்து ஆதி உணர்வுகள். இந்த முதல்ல இருக்கக்கூடிய உணர்வும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆள் உணர்வும் நீங்களே உணரலாம், ஈஸியாக உணர்ந்துடலாம். எதுக்கெடுத்தாலும் உணர்ந்துடலாம். அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதிலே அன்பாக இருந்தீங்கன்னா ஒரு உணர்வு இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உணர்வுகள் 3 வகை. அதில் இயற்கையிலே நமக்கு இதையே அடிப்படையில் சொன்ன, இயற்கையிலே நம்மோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதால் உணர்வுகள் ஏற்படும்னா, இயற்கையே நமக்கு படைக்கும் போதே பசி, வலி,
பயம், பாசம், காமம். இந்த 4 உணர்வுகள் வந்து இயற்கை கொடுத்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இருக்க உணர்வுகள் வந்து அன்பு, உண்மை, சத்தியம், கருணை, நேர்மை, அறம், இரக்கம். இப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கேயுமே விலைக்கு வாங்கி போடலை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அன்பு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உண்மை இருக்கிறது. இந்த ரெண்டும் பாருங்கள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுமான செல்களோடு தொடர்பு கொண்டது. பசி ஏற்பட்டவுடன் அதை வந்து நம்ம சாப்பிட்லைன்னா அடுத்து அதுக்குரிய செல்களில் பூரா பாதிக்கும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அன்பு நமக்கு கிடைக்குது, அன்பாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பின் வழியாக இந்த உடம்பெல்லாம் வந்து அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகும். இது உலகம் பூரா தெரிஞ்சது. பட் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த 2 விஷயமும் இயற்கை கொடுத்தது. 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கான்சியஸ்னஸ். அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதனால தான் எல்லாமே இயங்குது. நீங்கள் இந்த உணர்வு இயங்குவதும், அடுத்து வந்து அன்பு என்ற அந்த உணர்வு இயங்குவதும், ஒட்டுமொத்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்கள், அறிவுகள், நுண்ணறிவுகள், பகுத்தறிவுகள், மனச்சாட்சி, மரபணுத்திறன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய காலம், இடம், பொருள், நமக்குரிய அத்தனை செயலுமே எப்படி உருவாகுதுன்னா ஏதோ ஒன்று தூண்டப்பட்ட ஒன்றால். இப்போ இந்த 2 உணர்வுகளும் நம்ம வந்து மேலெழுந்து பார்க்குறோம். இப்போ நினச்சி பாருங்கள், பசி என்ற உணர்வு, பாசம் என்ற உணர்வு, பயம் என்ற உணர்வு, வலி என்ற உணர்வு, காமம் என்ற உணர்வு எப்படி ஏற்பட்டுச்சு? இப்போ லேசாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு இறந்த உடம்பில் இதெல்லாம் இல்லை. இந்த உடம்பு வந்து அதுக்கு கருவியாக பசியாகுவதற்கும், பாசமாவதற்கும், வலியாவதற்கும், பயமாவதற்கும், காமம் உருவாவதற்குரிய இந்த உடம்பு கருவியாக இருக்குது. ஆனால் அதுக்கு உயிர் என்ற ஒன்று இருந்தால் தான் அந்த உயிரையும் இயக்குவதற்கு, அப்போ உயிரையும் இயக்குவதற்கு மற்ற இந்த 5ம் இயங்குவதற்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு தான் நீங்கள் சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு எடுத்துக்கங்க. நீங்கள் நிறைய ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய வேணாம். இத்தனை இருக்குது, உயிர் இல்லைன்னா அப்போ உயிரோடு கலந்து இந்த 5ஓடும் கலக்குது. அதே மாதிரி தான் உயிரோடு கலந்து அன்பு, கருணை, சத்தியம் எல்லாம் கலக்குது. இதை நீங்கள் வந்து எத்தனை பேர் இண்டிவிஜுவலாக உணர்ந்துருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து நாம் வந்து இத்தனை உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கள், வெளி உறுப்புக்களெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மூளையில் 10,000 கோடி நியூரான்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த உடம்பெல்லாம் 15 ட்ரில்லியன் செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. பல லட்சம் கோடிக்கணக்கான செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்களினுடைய கட்டமைப்பால் தான் இந்த உடம்பு. இதனுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் சரியாக இருந்தால் தான் நீங்கள் பசியை நினைக்க முடியும். அதுக்கு இதுக்குடைய அடிப்படையாக இருப்பது உயிர். இந்த உயிருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒரு உணர்வு. தட் இஸ் தி சூப்பர் கான்சியஸ்னஸ். அதைத்தான் இவர்கள் ஆத்மா என்றும் இவர்கள் கடவுள் தன்மை என்றும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அனுபவம் இந்த ஒட்டுமொத்தத்துக்கு சயின்டிஃபிக்காக அந்த உணர்வுகளை என்ன செய்ய முடியும்? நினச்சி பாருங்கள். இறந்து விட்டான், அப்போ உயிரின் உயிராக, வலியின் வழியாக, பாசத்தின் பாசமாக ஒன்று தூண்டுகிறது. அதே மாதிரி அன்பிற்கு உள்ளே தூண்டுகிறது. ஒன்றும் இல்லைன்னா இறந்த சடத்திற்கு என்ன தேவை முடியும்? ஸோ இப்போ இந்த முதல் உணர்வு வச்சுக்கங்க, 2வது அன்பு, 3வது உணர்வு எண்ணங்கள். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, மன அழுத்தம், மன இறுக்கம் எப்படி இல்லாமல், அதுக்கு தான் மெடிடேஷன் இல்லாமல் போகிறதுக்கு, நீங்கள் பழகிட்டு இருக்க எந்த விதமான மெத்தட் இல்லாமல் போகிறதுக்கு இந்த 3ஐயும் பகுத்து பார்க்கணும். ஸோ வி ஆர் பில்டட் வித் திஸ் ஒன். இந்த இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் பசியோ, வலியோ, பயமோ, பாசமோ, காமமோ
இயற்கையாகவே நடக்கும்போது அங்கே எந்த விதமான மன அழுத்தம், மன இருக்க முடியாது. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் அதுக்கு வேண்டிய உணவை எடுத்துகிட்டு போயிடுது. அதனால தான் எந்த பறவைக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லை, எந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லை. ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, ப்ரெஷரு, வியாதி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் இருக்க அத்தனை ஆயிரம் வியாதிகளும் மனிதனுக்கு மட்டும்தானே. மிருகங்களுக்கோ எதுக்கு வருதுன்னா அங்கே மனிதனே இயற்கையில் பால்படுத்தி இருப்பான். எல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு மாடும் இயற்கையாக பாலின உணர்வோடு வாழ்ந்துட்டு அது பாட்டுக்கு பாலை கொடுத்துட்டு போயிருந்துச்சுன்னா அங்கே எந்த இதுவும் கிடையாது. மனிதன் அதற்காக செயற்கைகளை, மரபணு மாற்றங்களை செஞ்சுருக்கான். இதே மாதிரி தான் செடி, கொடி, மரம், காய், கனிகளெல்லாம் நீங்கள் மரபணு மாற்றம் செஞ்சதுனால தான் நமக்கு வியாதி வந்தது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதனுடைய இயற்கையில் வாழும்போது அதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் அதை உணர்கிறோமா? இப்போ இந்த மூன்றையும் பிரித்து உணருங்க. இது ரொம்ப உலக ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை. சாதாரண மனிதர்கள் நீங்கள் இதை புரிஞ்சுருக்கீங்களா? எனக்கு இயற்கை கொடுத்த பசி, வலி உணர்வு, அன்பு ஒன்று உணர்வு, இதுக்கடுத்து மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணம் தோன்றியது. எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும், எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? மூளை இருக்குது. ஆனால் அதுக்கு மட்டும் எண்ணங்கள் தோன்றுவதில்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் எண்ணம் தோன்றுவதில்லைன்னா சுத்தமாக அறிவில்லைன்னு நினச்சிடாதீங்க. அதற்குரிய லிமிட்டட் அறிவு. பசி, வலி, பாசம், பயம், இது மரண பயம், இதுக்கெல்லாம் அதுக்கு காமம், இதெல்லாம் இயற்கை. அதுக்கு மேலே அது போகாது. எந்த பசுமாடும் புல்லை தவிர வேறு எதுவும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் மனித வழக்கங்களை எடுத்துக்கங்க. ஸோ நமக்கு வந்த டென்ஷனெல்லாம் என்ன காரணம்னா மறுபடியும் முதல்ல சொன்ன எண்ணங்கள் தான். அப்போ இந்த 3 விதங்களையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு எல்கேஜி ஆரம்பத்தில் படிக்கிறோம். 3 உணர்வும் வருது. இந்த 3 உணர்வு எங்கே பாதிக்குதுன்னா, இப்போ பாருங்கள், பசி, வலி, பயம், பாசம் இதெல்லாம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அன்பு, கருணை, இரக்கம், சத்தியம், உண்மையெல்லாம் இருக்கக்கூடியது. இதை எங்கே நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களினால், அறிவினால், நுண்ணறிவினால், பகுத்தறிவினால் அதை அப்படியே எழுகின்ற எண்ணமாக இருந்து பாசிட்டிவாக பயன்படுத்திட்டோம்னா நம்மளுடைய இந்த உடம்பு மன அழுத்தத்துக்கு வராது. அங்கே எங்கே கிளம்புதுன்னா எல்லாருக்கும் ஆசை வரும், பேராசை வரும். எல்லாருக்கும் அதை அடையலாம், இதை அடையலாம்னு எல்லாருக்கும் வரும். அப்போ மட்டும் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ், நேர்மறையாக அதை செய்தீர்களானால் மன அழுத்தம் வராது. நேர்மறையாக. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுறோம்? நம்மளுடைய பேராசையினால், நம்மளுடைய ஆசையினால், நம்மளுடைய பொறாமையினால், நாம் ஒருத்தர் கம்பேர் பண்ணுவதால், சமாதானம் ஆவதால், நம்மளுடைய மாயையால், நம்பிக்கையால், மூட நம்பிக்கையால் எல்லாம் கலந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய செயலை நாம் நமக்கு தெரியாமலே செஞ்சு விடுவோம். சாதாரணமாக சாப்பிடும்போது ஒரு இட்லி சாப்பிட்லாம்னா அது 6 இட்லி சாப்பிட்டு போடுறது. இல்லை ஒரு டேஸ்ட்டு நல்ல உணவு இருக்குன்னா அதை அதிகமாக சாப்பிட்டு போகிறது. இப்படி போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த 5 உணர்வுகளையும், இந்த 6 உணர்வுகளையும் நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா முதல்ல நமக்கு பாசிட்டிவாக கொண்டோம்னா நமக்கு டென்ஷனே வராது. இந்த 3 உணர்வுகளையும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஒவ்வொரு உணர்வும் எப்படி அப்ளை ஆகுது, எங்கே சிக்கல் வருதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது முதல் பகுதி. 2வது பேசுகிறேன்.